அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டடா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா 6000 ப்ராப்ளம் 10 சாப்டருக்கு இருக்கும். டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் வந்து சண்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கூகுள் ஃபார்ம் வந்து உங்கள் லிங்காக வரும் உங்கள் குரூப்புக்கு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நம்பர் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ ஜஸ்ட் கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும் உங்கள் ஸ்கோர் எவ்வளோன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக அந்த எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். 10 சாப்டர்ஸ்க்குமே இது இருக்கும். 10 சாப்டர் கம்பைன் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், 6000 ப்ராப்ளம்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சொல்யூஷனோட. இந்த 6000 ப்ராப்ளம் கொஷின்ஸ் தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஏரியாவே நான் என்ன பண்ணியிருக்கேன், கவர் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு புக்லெட் வந்து ஃபார்முலா புக்லெட் இருக்கும். ஸோ இது வந்து 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன் இந்த ஃபார்முலா புக்லெட். அதுக்கப்புறம் ஒரு புக்லெட் வந்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன். ஸோ 2023 டீட்டெயில் சொல்யூஷன் வேணுன்றவங்க தனியாக கூட வாங்கிக்கலாம். இல்லை மொத்தமாக இது காம்போ 5 புக்லெட்டாக வரும். வேணுமா இந்த 5 புக்லெட்டை கலெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது போல் ப்ராப்ளம் வந்தால் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லிமிட் n tends to infinity 1/n summation k from 1 to n f of k by n இந்த ஆப்ஷன் இருந்தால் integral 0 to 1 f of x into dxன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போது இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ன்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த 1/n தனியாக கொடுக்கணும், சம்மேஷனுக்குள்ளே ஃபங்க்ஷனை காட்டணும். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், லிமிட் n tends to infinity. இப்போ n ஸ்கொயர் காமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1/n into summation k from 1 to n 1/1 plus k by n அந்த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய f of x பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா f of x equal to 1/1 plus x square. ஓகே, இதை பாருங்கள், இதில் f of k by n போடுங்கன்னா என்ன கிடைக்கும், 1/1 plus k by n அந்த ஹோல் ஸ்கொயர்னு வரும். கரெக்டுங்களா? இந்த போர்ஷன் அப்படியே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ உங்கள் f of x தெரிஞ்சிருச்சுன்னா integral 0 to 1 f of x dx போட வேண்டியதான். அப்போ என்ன கிடைக்கும், integral 0 to 1 f of x னா 1/1 plus x square into dx. அப்போ என்ன கிடைக்கும், tan inverse of x integral 0 to 1. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், tan inverse of 1 வந்து π/4. ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா π/4. ஓகே, ஸோ இவ்வளோதாங்க. இந்த ப்ராப்ளத்தை இப்படி சிம்பிளாக நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நிறைய இதுலேயே நான் கொடுத்துருக்கேன் அந்த பிடிஎஃப்ல. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டு விட்றேன். ஸோ இது பாருங்களேன், இது எப்படி போடுவீங்க, 1/n அப்படியே இருக்குது, f of k by n என்ன இருக்குது பாருங்கள், f of k by n equal to k by n divided by 1 plus k by n. ஸோ k by n பதிலாக x போடுங்க, f of x equal to x by 1 plus x. ஸோ integral 0 to 1 x by 1 plus x என்ன ஆன்சர் வரும் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இது எப்படி இன்டகிரேட் பண்ணுவீங்க, integral 0 to 1 1 plus x minus 1 divided by 1 plus x into dx ன்னு போடுவீங்க. ஸோ integral 0 to 1 இந்த போர்ஷன் ரெண்டுத்துக்கு பிரித்து கொடுத்தோம்னா 1 minus 1/1 plus x into dx. ஸோ அப்போ integral 0 to 1 dx minus integral 0 to 1 1/1 plus x into dx. ஸோ இது என்ன கிடைக்கும், x 0 to 1 லிமிட்டு, இது log 1 plus x 0 to 1 லிமிட்டு. ஓகே, ஸோ அப்போ இது 1 minus log 2ன்னு வரும். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 minus log 2. ஓகே, ஸோ அதே போல் இந்த ப்ராப்ளம் போட்டு பாருங்கள். உங்களுடைய f of x பாருங்கள், f of x equal to 1 plus x. ஏன்னா f of k by n போட்டிங்க அப்படின்னா 1 plus k by n வரும். ஸோ இந்த இன்டீரியர் பார்ட்டு உள்ளே இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கு எப்படி பிரிப்பீங்க, லிமிட் n tends to infinity 1/n வெளியே எடுத்துட்டா summation k from 1 to n k by n எழுதிக்கலாம். அப்போ உங்களுடைய f of x வந்து x லீனியராக உடைய போயிடுது. ஸோ இதில் cos π/2 x into cos π/2 into x. ஸோ எல்லாத்துக்குமே integral 0 to 1 f of x into dx தான். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்பாங்க, மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்ளத்தை பார்த்துட்டு போங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் MCQ ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா 9384686847 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.